அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குபேந்திரன் கற்பதேசில இருந்து. ரயில்வே ஜோன் பத்தி நிச்சயமா ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 போன்ற எக்ஸாம் எல்லாத்துலயுமே ரயில்வே ஜோன் மொத்தம் எத்தனை ரயில்வே ஜோன் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா அதாவது ஜூன் 1, 2026 ஒரு ரயில்வே ஜோனும் ஆபரேஷன்ல இறங்குது. ஓகேங்களா? ஏற்கனவே இது வந்திருக்கு. ரயில்வே ஜோன் இந்தியாவில மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 18 ரயில்வே ஜோன் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. இதனுடைய இந்த 18வது ரயில்வே ஜோனுடைய ஹெட் குவார்டர் என்ன? டிஎன்பிஎஸ்ல ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் விசாகப்பட்டினம். அப்ப திருப்பி அகைன் இது ஏன் முக்கியத்துவம் அடையுதுன்னு கேட்டா, ஜூன் 1, 2026 ஆபரேஷனல் கொண்டு வர்றாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த ரயில்வே ஜோன் உள்ளடக்கியதுன்னு கேட்டா, கிழக்கு கடற்கரை முழுவதும், அதாவது ஈஸ்ட் கோஸ்டல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே, இது எல்லாமே இதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் இந்த ரயில்வே ஜோன். அண்ட் இதெல்லாம் உள்ள இந்த டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது விஜயவாடா, விசாகப்பட்டினம், குண்டூர், குண்டர்கல், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது இந்த 18வது ரயில்வே ஜோன். அப்ப ஈஸ்ட் கோஸ்ட் மற்றும் சவுத் சென்ட்ரல் ரயில்வேல இருந்து பிரிந்து வந்த இந்த 18வது ரயில்வே ஜோன் பத்தி ஒரு கேள்வி நிச்சயமா கேட்பாங்க. இது பாத்தீங்கன்னா ரீஜனல் கனெக்டிவிட்டி அண்ட் growthக்காக கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. விசாகப்பட்டினம் தலைநகரம். இந்த ரயில்வே ஜோனுக்கு ஹெட் குவார்டர் விசாகப்பட்டினம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 18வது ரயில்வே ஜோன் 1 ஜூன் 2026 இருந்து வரப்போகுது. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றதே 10 மே 2026 தான். அப்ப யோசிச்சுக்கோங்க. ஏற்கனவே கேட்ட கேள்வி திருப்பியும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல அடி ஆகுது. காட் இட். தேங்க்யூ.